மற்ற சூரிய குடும்பங்களையும் புதுசா உருவாக்கிக்கிட்டு இருக்க சில இளம் சூரிய குடும்பங்களையும் ஆராய்ச்சி செய்யும் போது அதுல இருக்க வாயுக்களும் தூசிகளும் எப்படி அந்த நட்சத்திரத்தை சுத்தி வருது, அதுல இருக்க விண்கற்கள் எல்லாம் சேர்ந்து எப்படி கிரகங்களா உருவாகுது, அந்த விண்கற்கள்ல நீர் மூலக்கூறுகள் எவ்வளவு இருக்கு, இந்த மாதிரி மற்ற சூரிய குடும்பங்கள்ல நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வையும் வச்சுதான் நம்மளோட விஞ்ஞானிகள் நம்மளோட சூரிய குடும்பமும் அதோட ஆரம்ப காலத்துல இப்படி உருவாகி இருக்கலாம்னு ஒரு முடிவுக்கு வராங்க. ஸோ இந்த மாதிரி முந்தைய காலத்துல நம்ம பூமியில நடந்த எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆதாரம் இல்லைனாலும் மற்ற இளம் சூரிய குடும்பங்கள் உருவாகிறத வச்சு இன்னைக்கும் நம்ம நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் இருக்கோம். பூமி முழுக்க தண்ணீரால் நிரம்பியிருந்த அந்த காலகட்டத்தில் பூமியோட வெப்பநிலை 4700 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 70 டிகிரி செல்சியஸா குறைஞ்சது. ஆனா என்னதான் பூமியோட மேற்பரப்பு நீரால சூழப்பட்டிருந்தாலும் பூமியோட கோர், அதாவது மையப்பகுதியில் இருக்க வெப்பம் மட்டும் குறையாம அப்படியே தான் இருந்திருக்கு. பின் காலப்போக்கில் உள்பகுதியில் இருந்த வெப்பம் எரிமலையை வெடிக்க தொடங்கி அதுல இருந்து வெளிப்பட்ட லாவா சர்ஃபேஸ் ஆக மாற தொடங்கிச்சு.